ஒரு தலைவர் வாழ்ந்தார் மறைந்தார். அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய நினைவு நாள் என்று மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள். இதை எல்லோரும் என்று கொண்டாடுவதை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். வட சென்னையில காந்தி ஜெயந்தியை கொண்டாடிட்டு வரும் பொழுது நம்முடைய ஐயா அவர்களும் சென்று முதல் முறையாக தலித் இயக்கங்களில் பிரிந்து வந்தவர்கள் உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் செயலகத்தில் பணியாற்றுகின்ற இளைஞர்கள் காந்தி ஜெயந்தி விழாவை கொண்டாடிட்டு வருகிறார்கள், ஊர்வலமாக வருகிறார்கள் என்று சொன்னேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பிரச்சனை என்று சொன்னார்கள். மகாத்மா காந்தி என்று சொல்லுகிறார். இந்த பத்திரிகையை இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மகாத்மா காந்தியடிகள் அம்பேத்கரை எப்படி நேசித்திருக்கிறார், அவருடைய புரட்சியை எப்படி பாராட்டியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இன்று காந்தி ஜெயந்தி. அப்பொழுது சொல்லுகிறார், அவருடைய அரசின் பத்திரிகையில ஜூலை மாதம் 1936 சொல்லுகிறார், காந்திஜி revealed allegation of caste in the origin dated November July 1936 and felt that no reformer should ignore the book of சொல்லுகிறார். ரிஃபார்மர் புரட்சி செய்கிற எல்லாரும் இந்த புத்தகத்தை இக்னோர் பண்ற படிக்கணும்னு சொல்றார். அம்பேத்கர் அவர்கள் வந்து கொள்கிறார். இரண்டாவது வடமேலியான 1931 மகாத்மா காந்தியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அங்கே செல்கிறார்கள். மூன்றாவது வடமேலை மாநாடு நடக்கிறது. அதில் ராம்சேன் வெங்கடாராமன் சொல்கிறார், இரட்டை வாக்குரிமை கொடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அப்பொழுதுதான் செல்வராஜ் என்று அழைக்கிறது. நம்மை அழைப்பார்கள். அப்பொழுது ராம்சேன் வெங்கடாராமன் சொல்கிறார், காந்தியிடம் நான் இரட்டை வாக்குரிமை தலித் மக்களுக்கு அளிக்கப் போகிறேன். இரட்டை வாக்குரிமை என்றால் என்ன? ஒரு தலித் நியாயமாக கண்ணியமாக பேசுவார்கள். இரட்டை வாக்குரிமை என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த சமூகத்தில் போலி தலைவர்கள் நிலையற்ற நடமாடுகிறார்கள். இந்த மக்களுடைய பிரதிநிதியாக வர வேண்டும் என்றால் அவன் கண்ணியமாக இருக்க வேண்டும், மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் ஒரு வாக்கு கொடுங்கள். அந்த வாக்கை தலித் மக்கள் தலித் பிரதிநிதிக்கு வாக்களிப்பார்கள். அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பொதுமறை கட்சிகள் இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், இந்த 20 விழுக்காடு மக்கள் முதலில் ஒரு வாக்கு அளித்தார்கள். அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், பொதுமறை கட்சி வேண்டாம் என்று சொல்கிறார். பிறகு இன்னொரு வாக்குரிமை பொது தளத்திலிருந்து ஒருவர் இருப்பார், தலித் ஒருவர் இருப்பார். எல்லோரும் சேர்ந்து வந்த நீங்கள் இவர் தலித்துகளை விட தலித் அல்லாதவரை பாருங்கள். அம்பேத்கர் சொன்னதன் நம்முடைய காந்தி மகாத்மா காந்தியடிகள் சொல்லுகிறார், இந்த சமூகத்திற்கு இந்த காலத்திற்கு இது ஒப்பாகாது, இது வேண்டாம் என்று சொன்னவுடன் பிரிட்டிஷ்காரர் மகாத்மா காந்தியை சிறையில் அடைக்கிறார். சிறையில் உண்ணாவிரத்தை எடவரா சிறையில மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய உண்ணாவிரத்தை போகிறார். என்ன செய்ய வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்கும் பொழுது, ஒன்றுபட்ட இந்தியாவில் உங்களுக்கு உடன்பாடு, எனக்கு உடன்பாடு, இந்த இரட்டை வாக்குரிமை உடன்பாடு இல்லை. அந்த ஆட்சியிடத்தில் அவர்கள் நாம் இல்லாத காரணத்துக்கு ஒரு முதல் காரணம், என்றுமே நாம் நம்பியிருந்த தலித் மக்களின் வாக்கு நமக்கு எல்லா தேர்தலிலும் வருவது கிடையாது. அண்மையிலே நடந்துகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட தலித் மக்களின் ஆதரவு காங்கிரஸ் கட்சி வரவில்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த தமிழகத்தில் வரக்கூடிய ஒரு அரசியல் நெருக்கத்தை காங்கிரஸ் கட்சி நிறுவ வேண்டும் என்று விரும்பினால் முதலிலே காங்கிரஸ் கட்சி செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி இழந்த அந்த வாக்குகள், குறிப்பாக தலித் மக்கள் வாக்குகளை ஒன்று திரட்டி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தலித் மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் பெற வேண்டும் என்றால் ஏதோ சம்பிரதாய அரசியலை நடத்திவிட்டு சென்று நாமும் தலித்துக்காக இருக்கிறோம், அவர்களுக்கு சொல்லுவோம் உண்மையான பத்தாது. ஒவ்வொரு இடத்திலும் உண்மையான நேர்மையான மக்களால் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலித் தலைவர்களை உருவாக்க வேண்டும். அந்த மக்களுக்காக எல்லாரும் போட்டுகிறார்கள் என்றால் என்ன காரணத்துக்காக போட்டுகிறார்கள் என்பதை உறுதி தவறிக்க வேண்டும். அவருடைய தலித் தலைவர்களாலே தமிழரை ஏற்படவில்லை.
அத்தகைய திறமை வேண்டுமாக இருந்தால்தான் மற்றவர்கள் எதிர்கொள்கிறார்கள். படித்த தலித் இளைஞர்களை எல்லா இடத்திலும் தலைவராக தமிழகத்தில் எந்த இடத்திலும் எடுத்துக்கூடாது பாருங்கள். அந்த கட்சியின் தலைவர் தலித்தாக இருக்க மாட்டார். மாவட்ட கமிட்டி எப்படி எடுத்துக்கொள்வது? காங்கிரஸ் இல்லாமல் ஏதோ ஒவ்வொரு மாவட்டத்தில் தலித்தை தலைவராக சொல்வார்கள். வட்டாரத்தில் எடுத்துக்கொள்ளாமல் பாருங்கள். அந்த தலித்தை தலைவராக இருக்க மாட்டார்கள். சம்பிரதாய ரீதியாக எஸ்பி துறை அந்த மாதிரி ஒரு துறைதான் தலித்தை தலைவராக போடுவார்கள் தவிர ஒட்டுமொத்த கட்சியும் எப்பவுமே தலித் தலைவர்களை கொண்டு கிடையாது. அந்த நிலை மாறுகள் படித்த தலித்தவர்களுக்கு கட்சியை கொடுத்தவர்களுக்கு தவிர விரும்பவர்களுக்கு எஸ்பி துறையை நாங்கள் கொடுத்து வந்துவிட்டோம், அதுவே அவர்களுக்கு போதும் என்று நினைத்தால் அந்த தலித் மக்களுடைய நம்பிக்கை கட்சிகளும் வராது என்பதை நாம் தெளிவாக காங்கிரஸ் கட்சியுடைய எஸ்சி துறை உறுதியுள்ள துறையாக மாறுவது பலரும் முயற்சி எடுத்து அந்த முயற்சியை அதோடும் எந்த நிகழ்ச்சியும் நடைபெறுவதாக எனக்கு தகவல் கிடையாது, செய்தி கிடையாது. மிகப்பெரிய போராட்டத்திற்காக செல்வத்தின் போது எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. அவரோடு பலமுறை நான் பேசியவர் அவருடைய கல்வி, ஆழ்ந்த சிந்தனை, தெளிந்த எண்ண ஓட்டம், சர்ச்சை எடுத்துக்கொள்ளும் பொருட்கள், அதை பற்றி இன்னும் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், மற்றவர்கள் சொல்வதை குறிப்பாக கவனித்து பார்க்கக்கூடிய பண்பு, இதையெல்லாம் பார்ப்பதற்கு அவரை அடையாளம் என்று இவர் பதவியை எசித்துறை அமைந்தால் ஒருவேளை 5-6 ஆண்டுகள் நமக்கு கிடைத்த விதிகளை அந்த விதிகளை தடுத்து நிறுத்தி மீண்டும் தமிழகத்திலே காங்கிரஸ் மிகவும் எனக்கு அறிமுகமாக வருவதற்காக தேர்ந்தெடுக்கிறேன். அறிமுகமானவர்களை நமக்கு தெரிந்தவர்களை நியமிப்பது மூலமாக கட்சி வளர்த்தவருடைய அந்த கட்சியுடைய நியமனங்களுடைய மிகப்பெரிய கேள்விக்குரிய என்னவென்றால் ஒவ்வொருவரும் தங்களுடைய அறிமுகமானவர்களை நியமித்துக் கொள்கிறார். தங்களுக்கு அறிமுகமானவர்களை நியமித்துக் கொள்வதால் மட்டுமே அங்கே வட்டார கல்வி அமைந்திருப்பதாக, மாவட்ட கல்வி அமைந்திருப்பதாக, இளைஞர் அமைப்பு உருவாக்கியிருப்பதாக நினைத்து நாம் ஏமாற்றுவோம். செல்வத்துறை அவர்களை நியமிக்கிறார்கள் என்றால் எனக்கு அறிமுகமாக இருப்பதற்காக நியமித்துள்ளது. இந்த துறையை உருவாக்க முடியும், மீண்டும் இந்த துறையை வலிமையான துறையாக வளர்க்க முடியும், மீண்டும் இந்த துறையை ஆய்வுகளை வளர்ப்பதை சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கையை தான் இந்த மிகப்பெரிய பொறுப்பை அவர்களுக்கு அறிவிக்கை காங்கிரஸ் கட்சி வந்திருக்கிறது. அந்த பொறுப்பை அவர்களால் 6ஆம் நாளாக எப்படி நிர்வகிக்கிறார் என்பதை நான் நாளோடு கூட்டு வைத்திருக்கிறேன். அவருடைய முதல் வெளிப்பாடாக 71 மாவட்டங்களிலே இதுவரை சபைகள் மற்றும் வட்டார பொறுப்பாக நியமிக்கப்பட்டு முதல் தேர்தல்கள் நாளாக 1003 பொறுப்பாளர்களை கொண்டு சரியான நேரத்தில் ஒரு மாநாடு நடைபெறுவதால் இதை 73 தெரிவித்து பார்க்க வேண்டும். இதை 73 தெரிவித்து பார்க்கும் போது எவ்வளவு படை நமக்கு சேரப்போகிறது, சேர்ந்திருக்கிறது, எவ்வளவு வலிமையான படை உருவாக்கி பல செய்திகள் மூலமே மாவட்ட அளவிலே நடந்து நிதர்சன உண்மை என்ன? 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் காங்கிரஸை கூலியாக இருக்கிறார். 30 வயதுக்கு கீழே விரலுக்கு எண்ணக்கூடியவர்கள் அந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்.
இந்தியாவிலே 65% மக்கள்